Bismillahirrahmanirrahim. Hi friends, Assalamu alaikum. Welcome to Ayan's Garden to Kitchen Vlog. இது என்னன்னு பார்க்குறீங்களா? இதுதாங்க வெந்தயக்கீரை கொத்துக்கறி பிரட்டலுங்க இது. நாங்கள் வந்து வெந்தயக்கீரையில் வந்து இந்த கொத்துக்கறி போட்டு பிரட்டுவோம். அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வெந்தயக்கீரையில் வந்து ஒரு சிறு கசப்பு இருக்கும். அது வந்து எல்லாருக்குமே சாப்பிட்றதுக்கே பிடிக்காது. ஆனால் இது மாதிரி இந்த கொத்துக்கறி போட்டு இந்த மாதிரி பிரட்டல் செஞ்சு கொடுத்தாக்கா பிடிக்காதுன்னு சொல்கிறவங்க கூட விரும்பி சாப்பிடுவாங்க. ஏன்னா இதோடைய டேஸ்ட் அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். இதை ஒரு தடவை நீங்கள் சமைச்சு சாப்பிட்டு பார்த்துட்டிங்கன்னா இதை நீங்கள் வந்து விடவே மாட்டீங்க. திருப்பி திருப்பி இதே மாதிரி சமைச்சு தான் சாப்பிட ஆசைப்படுவீங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இங்கே பாருங்கள், எங்கள் தோட்டத்தில் நான் வந்து வெந்தயக்கீரை போட்டு வச்சுருக்கிறேன். இது வெந்தயக்கீரை எப்படி விதைக்கிறது அறுவடை பண்ணுற வரைக்கும் வீடியோ ஏற்கனவே நான் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். பார்க்காதவங்க அந்த வீடியோவை பாருங்கள். இங்கே பாருங்கள், இந்த வீடியோ இந்த வெந்தயக்கீரையெல்லாம் நான் வந்து அப்படியே அறுவடை பண்ணிட்டேங்க. அறுவடை பண்ணிவிட்டு எனக்கு எவ்வளோ வெந்தயக்கீரை கிடச்சிருக்குன்னு பாருங்கள். அந்த வெந்தயக்கீரை வந்து பாருங்கள், நல்லா அவ்வளோ வெந்தயக்கீரை இருக்குது. இதெல்லாம் வந்து க்ளீன் பண்ணி அப்படியே கட் பண்ணி க்ளீன் பண்ணி நல்லா தண்ணி வடிய வச்சுட்டு 150 கிராம் கறி எடுத்து இதை வந்து கொத்தி வாங்கி வச்சுருக்கேங்க. கடையில் வந்து நாங்கள் வந்து கொத்துக்கறி வேணும்னு கேட்டாக்கா இந்த மாதிரி வந்து இந்த கோலா உருண்டை கைமாவுக்கெல்லாம் வந்து கொத்தி கொடுப்பாங்க. இது மாதிரி நல்லா கொத்தி கொடுத்துருவாங்க. அந்த இதையும் கொத்தி வச்சுருக்கேன். இது வந்து 100 கிராம் சின்ன வெங்காயம் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். இது பெரிய சைஸு தக்காளி, ஒரு தக்காளி எடுத்து கட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு மீடியம் சைஸு தேங்காய் எடுத்து அதில் பாதி அரை மூடி நல்லா மிக்சியில் கொடுத்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்கேங்க. இப்போ வந்து குக்கரை சூடு பண்ணிவிட்டு அதில் 2 ஸ்பூன் வந்து எண்ணெய் விட்டுப்போம். இந்த இதெல்லாம் வதங்குறதுக்கு தேவையான எண்ணெய் 2 ஸ்பூன் விட்டுக்கலாம். விட்டுட்டு ஒரு சின்ன துண்டு பட்டை போட்டு அதையும் நல்லா பொரியட்டுங்க. பொரிய விட்டதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம்ல வெங்காயம், இப்போ அதை போட்டு நல்லா வதக்கிக்கிடுவோம். பாருங்கள், பட்டை பொரிஞ்சு வந்துருச்சு. பொரிஞ்சதுக்கப்புறம் வந்து அந்த வெங்காயத்தை போட்டு நல்லா வந்துருக்கோம். இதை வந்து இந்த வெங்காயம் வந்து கண்ணாடி பக்குவம் வரணும். கண்ணாடி பக்குவம்னா எப்படிங்க, ஏற்கனவே நான் எல்லா வீடியோவிலும் சொல்லியிருக்கிறேன். அதனால் எல்லாருக்குமே தெரியும். கண்ணாடி பக்குவம் வந்தது அப்புறம் இந்த நம்ம அலசி சுத்தம் பண்ணி வச்சுருக்கோம்ல கொத்துக்கறி, அதையும் போட்டு நல்லா அந்த எண்ணெய் வெங்காயம் எல்லாம் மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா வதக்கிடுவோம். வதக்கிட்டு இங்கே பாருங்கள், நல்லா அந்த கறி வந்து அப்படியே அந்த அந்த கறியுடைய இது வந்து மஞ்சள் ஒரு வெள்ளை கலரில் வரும். அந்த அளவு வந்ததுக்கப்புறம் 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், அரை ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, இதையும் போட்டு நல்லா அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுடைய பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கிடலாம். இங்கே பாருங்கள், நான் நல்லா கலந்துட்டு நல்லா பச்சை வாசம் போனதுக்கப்புறம் நம்ம வந்து அரை ஸ்பூன் மிளகாத்தூள் அதையும் போட்டு நல்லா கலந்துட்டு இங்கே பாருங்கள் நல்லா கலந்துட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து இப்போ அந்த மிளகாத்தூள் போட்ட உடனே வந்து டக்குன்னு அப்படி அடிப்பிடிக்க ஆரம்பிக்கும். கொஞ்சம் அனலை கம்மியாக வச்சுட்டு மிளகாத்தூள் போட்டு நல்லா கிண்டிடுங்க. அந்த பாருங்க, அனல் கம்மி பண்ணிவிட்டு நல்லா கிண்டினதுக்கு அப்புறம் வந்து நம்ம இந்த மிளகாத்தூள் போட்டோன்னே நல்லா எண்ணெயும் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிடும். இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம தக்காளி போடணும். எப்போவுமே கறி சமைக்கையில் வந்து ஃபஸ்ட்டே நம்ம தக்காளியை போட்டுட்டோம்னா அந்த கறியில் உள்ள தண்ணியெல்லாம் சீக்கிரமே வத்தாதுங்க. ஆனால் நம்ம வந்து தக்காளி வந்து போடாமல் மஞ்சள் தூள் மிளகாத்தூள் இதெல்லாம் போட்டோம்னா சீக்கிரம் அந்த மிளகாத்தூள் போடையில் அந்த கறியிலேருந்து சிக்கனாக இருந்தாலும் சரி, மட்டனாக இருந்தாலும் சரி, எதுக்காக இருந்தாலும் நம்ம வந்து தக்காளி வந்து லாஸ்ட்டாக போட்டோம்னாக்கா சீக்கிரமே வந்து வத்திரும். இப்போ தக்காளியும் போட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறம் அந்த தேங்காய் அடித்து வச்சுருந்தோம்னா அந்த மிக்சியை நல்லா அலசிட்டு வச்சுருக்கேன். அந்த தண்ணியை ஊற்றிட்டு எக்ஸ்ட்ரா கொஞ்சம் தண்ணி ஊற்றிருக்கேன். அதையும் இப்போ போட்டு நல்லா கலந்து விட்டுட்டு இதுக்கு தேவையான உப்பு நான் இன்னும் போடவே இல்லைங்க. உப்பும் தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். இங்கே பாருங்கள், இப்போ உப்பு போட போகிறேன். இந்த அளவு உப்பு போட்டால் போதும். இதுக்கு தேவையான உப்பு போட்டுட்டு அப்படியே குக்கர் மூடியை போட்டு ஒரு 2 விசில் அல்லது 3 விசில், உங்களுடைய குக்கர் எந்த அளவுக்கு கறி வேகுமோ அந்த அளவுக்கு. நான் வந்து இந்த கொத்துக்கறிங்கிறதுனால சீக்கிரம் 2 விசில் வச்சா போதும். இங்கே பாருங்கள், குழம்பு மிளகாய்த்தூள், குழம்பு மல்லித்தூள், தனி மிளகாய்த்தூள், தாளிக்கரியான தூள், அப்புறம் வந்து பச்சை மல்லித்தூள், சாம்பார் பொடி, ரசப்பொடி, இட்லி பொடி, கருவேப்பிலை பொடி, பூண்டு பொடி எல்லாமே வந்து நாங்கள் வாட்ஸ்அப்பில் ஆர்டர் பிரகாரம் நாங்கள் ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்கோங்க. அரிசி வடகம், கூழ் வடகம் எல்லாமே ஆர்டர் பிரகாரம் ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்கோம். தேவைப்படுறவங்க இந்த ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணிங்கனாக்கா நாங்கள் வந்து உங்கள் வீட்டுக்கு கொரியர் மூலமாக அனுப்பிச்சி வச்சுருவோம். தேவைப்படுறவங்க கான்டாக்ட் பண்ணுங்கள். இப்போ நல்லா விசில்லாம் வந்து நல்லா ஆவியெல்லாம் அடங்கிருச்சுங்க. போனதுக்கப்புறம் இப்போ பாருங்கள், திறந்து காமிக்கிறேன் எந்த அளவுக்கு வெந்திருக்குதுன்னு பாருங்கள். தண்ணியெல்லாம் நல்லா வற்றிருச்சு. தண்ணி வற்றி நல்லா எண்ணெய்
எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. இப்போ வந்து கொஞ்சமாக நம்ம அந்த கீரையை வேக வைக்கணும்ல, அந்த அளவுக்கு வந்து தண்ணி வச்சுப்போம். ஏன்னா வந்து நம்ம ரொம்ப தண்ணி வைக்கலை, அதனால் இருந்த தண்ணியெல்லாம் வற்றிருச்சு. இப்போ வந்து தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கிட்டேன். தண்ணி ஊற்றி இந்த தண்ணி கொதி வந்ததுக்கப்புறம் இந்த வெந்தயக்கீரை வந்து க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம்ல, அந்த வெந்தயக்கீரையும் இதோட எடுத்து வச்சுப்போம் குக்கரில். இங்கே பாருங்கள், நான் வைக்கையில் அந்த குக்கர் ஃபுல்லாகவே ஒரு குக்கர் ஃபுல்லாக இருந்துச்சு கீரை. அங்கே பாருங்கள் எவ்வளோ கீரை இருக்குதுன்னு பாருங்களேன். இப்போ காமிக்கிறேன் பாருங்கள். இங்கே பாருங்கள் எவ்வளோ கீரை இருக்குது. ஆனால் நான் வந்து அது வெந்ததுக்கப்புறம் பார்த்தா ஒரு கைப்பிடி கூட இருக்காதுங்க. அந்த அளவுக்கு ரொம்ப அப்படியே சாஃப்டாக வெந்து போயிடும். அப்படி சுருண்டு போயிருங்க. இங்கே பாருங்களேன், வேக வேக வந்து அப்படியே எவ்வளோ குறைஞ்சிட்டே வருது பாருங்கள். இந்த கீரை வந்து வேகிறதுக்கு ரொம்பலாம் டைம் எடுத்துக்காது. நம்ம அந்த குக்கரில் அள்ளி வச்சு நம்ம கிண்டிகிட்டு இருக்கையில் அந்த வதங்குற டைம் தான் 2லேருந்து 3 நிமிஷம் தாங்க அதுக்கு கீரைக்கு டைமே. அது ரொம்ப அதுக்குள்ளாட்டி சீக்கிரமே எந்த அளவுக்கு அப்படி வதங்கிடுச்சு பாருங்களேன். இப்போ இந்த கீரையுடைய வேலை முடிஞ்சுங்க, வதங்கிருச்சு. இவ்வளோதாங்க இந்த கீரைக்கு வந்து வேலையே இவ்வளோதான். ஏன்னா ஒரே 2 நிமிஷத்துலேருந்து 3 நிமிஷம் தான் இந்த கீரை, அதுக்குள்ளாட்டி அந்த கீரை வெந்துடும். இப்போ வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல தேங்காய், அந்த தேங்காயும் எடுத்து இதில் கலந்துப்போம். பாருங்கள், நல்லா கலந்துட்டு நல்லா ஃபுல்லாகவே எங்கும் அந்த கீரை தேங்காய் கறி எல்லாம் மிக்ஸ் ஆகிற அளவுக்கு கலந்துக்கலாம். கலந்துட்டு இதை வந்து ஒரே ஒரு கொதிக்க விட்டு எடுத்தால் போதும். ரொம்ப வந்து நீங்கள் வந்து வேக வச்சிடும். ஒரு 2 நிமிஷம் அப்படி கொதித்து இந்த நம்ம கலக்கிற டைம் தான் கொதித்து வந்தால் போதும். ஏன்னா தேங்காய் வந்து ரொம்ப வெந்துச்சுனாக்கா அப்படியே அது ஒரு மாதிரி திரியாக போயிடும். வெந்த உடனே அதோடைய டேஸ்ட்டே மாறி போயிடும். அதனால் சும்மா அப்படி ஒரு கொதி, இந்த பாருங்களேன், நான் வீடியோவில் காமிச்சிருக்கேன் பாருங்கள், இந்த அளவுக்கு வந்தால் போதும். அதோட ஆஃப் பண்ணி இறக்கி வச்சிடலாம். இப்போ வந்து நான் பாத்திரத்துக்கு மாற்றிட்டேன் பாருங்கள். இந்த வெந்தயக்கீரை பிரட்டல் வந்து சப்பாத்தி, பரோட்டா இதுகளோட சாப்பிட்றதுக்கு அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்குங்க. நான் வந்து மத்தியானம் வந்து சாம்பாருக்கு, நைட்டுக்கு சப்பாத்தி பரோட்டாவுக்காக தான் ரெடி பண்ணேன். ஆனால் மத்தியானமே எங்களுக்கு சரியாயிடுச்சு. நைட்டுக்கெல்லாம் கிடைக்கல, சப்பாத்தி பரோட்டாவுக்கெல்லாம் கிடைக்கல. அதனால் இது மத்தியானமே எங்களுக்கு சரியாயிடுச்சுங்க. இதே போல் நீங்களும் வெந்தயக்கீரை எடுத்தால் சமைச்சு சாப்பிட்டு பாருங்கள். கசப்பாக இருக்குது, நான் சாப்பிட மாட்டேன்னு சொல்கிறவங்க கூட இந்த டேஸ்ட்டை பார்த்துட்டு திரும்பி இதே மாதிரி தான் சமைக்க சொல்லுவாங்க. இதே போல் சமைச்சு கொடுத்து நீங்களும் உங்கள் வீட்டில் அனைவரோட சந்தோஷமாக சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். இதே போல் சூப்பர் வீடியோவில் பார்க்கலாம். சுடர் கருணை பிரகாசம் சேனல்லேருந்து சுடர் சிஸ்டர் வந்து வெந்தயக்கீரை ரெசிபி போடுங்கக்கான்னு என்கிட்ட கேட்டிருந்தாங்க. அவங்களுக்காக தான் இந்த வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோவை பார்த்து நீங்களும் இதே போல் சமைச்சு பயன்பெறுங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் சலாம் வரஹ்மத்துல்லாஹி.